சார் வணக்கம். வணக்கம் ஜி. கடந்த ஜனவரி மாதம் நடந்த உலக முதலீட்டாளர் மாநாட்டில் அதானி குழுமம் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 42,700 கோடி இன்வெஸ்ட் பண்ணுறதா ஒரு தகவல் வந்துச்சு. அது தொடர்பாக அதானியை திமுக தலைமை சந்தித்ததாகவும் ஒரு தகவல் இருக்குது. இதனுடைய உண்மை பின்னணி என்னன்னு சொல்லுங்கள் சார். உண்மை பின்னணினா நீங்கள் சொன்ன கேள்வியிலே ஒரு உண்மை இருக்குது. 42,000 கோடி அதானி தமிழ்நாட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இங்கே மோடி கவர்மெண்ட் அதானிக்கும் அம்பானிக்கு தான் சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி இங்கே கூக்குரலிட்டு இருந்த திருமாவளவன் போன்ற ஆட்கள், கம்யூனிஸ்ட் ஆட்களாகட்டும், திமுக ஆட்களாகட்டும், திமுகவுடைய கூட்டணி கட்சிகள்லாம் இந்த விஷயத்துக்கு மட்டும் வாயே திறக்க மாட்டேன்றாங்க. அதற்கு முன்னாடி நான் ஒரு செய்தி இங்கே சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் அதானி அம்பானி மட்டும்தான் இந்தியாவிலே மிகப்பெரிய ஒரு பணக்காரர்கள் மாதிரியும் அவங்க தான் ஒரு கார்ப்பரேட் நிறுவனத்தை நடத்துகிற மாதிரி ஒரு கட்டமைப்பை இங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் தொடர்ந்து எழுப்புகின்றன. இங்கே இருக்க சன் குழுமத்தை பற்றி மட்டும் பேச மறுக்கின்றன. சன் குழுமம் எவ்வளோ பெரிய கட்டமைப்பு உள்ள ஒரு கம்பெனின்றது இங்கே யாருக்குமே தெரியாது. அது எவ்வளோ பெரிய பப்ளிக் லிமிடெட் கம்பெனி, அதற்கு எவ்வளோ சொத்து இருக்குது. ஸ்பைஸ்ஜெட்டோடைய மிகப்பெரிய பங்குகளெல்லாம், முக்கியமான பங்குகளெல்லாம் வாங்கி அந்த ஸ்பைஸ்ஜெட் ஏர்லைன்ஸே நடத்தின அந்த சன் குழுமம் ஆரம்பிக்கப்பட்ட பிறகு, ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருந்தது. பூமாலை அப்படின்ற ஒரு சின்ன ஒரு சேனலாக ஆரம்பித்த இன்றைக்கி சன் டிவி குடும்பம் இன்றைக்கி பல தொழில்கள் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது. இந்திய எதிர்ப்பு பேசிக்கொண்டு இன்றைக்கி மராத்தியிலும் மும்பையிலும் இந்தி சேனல் ஓப்பன் பண்ணிகிட்டே இருக்காங்க. முரசொலி மாறனுடைய தந்தை தொழில்துறை அமைச்சராக இருக்கப்போ தான் இந்த குழுமம் வளர்ச்சி அடைந்து இன்றைக்கு உலக பழக்காளர் லிஸ்ட்லேயும் அந்த சன் குழும நிறுவனம் முரசொலி மாறன் ஆகட்டும், தயாநிதி மாறன் முன்னாடி நிற்கிறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பணக்காரர் லிஸ்ட்டில் எடுத்தாலும் அதில் முன்னணியில் இருக்கிறாங்க. இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கேபிள் நெட்வொர்க்கும் அவங்க கையில் தான் இருக்குது. அப்போ இங்கே இருக்கக்கூடிய பிரிண்ட் மீடியாவும் ஊடக மீடியாவும் எல்லாத்தையும் சுவீகாரம் பண்ணிவிட்டு கபலீரம் பண்ணிவிட்டு இவங்க ஒன்றும் தெரியாத மாதிரி இருக்கிறாங்க. யாரையுமே சன் டிவி குடும்பமான இந்த கலாநிதி மாறனதை பற்றி எங்கேயுமே பொது வழியில் பேச மாட்டேன்றாங்க. அப்போ நீங்கள் அதானி அவர்களையும் அம்பானி அவர்களையும் பேசுனீங்கன்னா அதே சேம் டைம் கலாநிதி மாறனையும் தயாநிதி மாறனை பற்றியும் பேசணும். அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை. இதுங்க நான் இங்கே பதிவாக முன்வைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி எவ்வளோ சொத்து இருக்குன்றதை அவங்க தான் சொல்லணும். இது ஒன்று. இப்போ அதானி அம்பானி அதிகமாக மோடி கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணுறாரு, எங்கே போனாலும் அதானியை மோடி கூட்டு போகிறாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இவங்க முன் வச்சாங்க. இதே இந்த அதானி அவருடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தமிழ்நாட்டில் என்னென்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம ஹார்பர், காட்டுப்பள்ளி ஹார்பர் அதானியோடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது. அதோடைய விரிவாக்கத்துக்கு சம்மந்தமாக தான் அவங்க இங்கே மீட் பண்ணதாக ஒரு செய்தி வருது. நேரடியாக ஒரு முதல்வரை சந்திச்சாரா என்னன்னு எங்களுக்கு தெரியாது. ஆனால் அவருடைய மருமகன் நீ கீ ரோல், எங்களுடைய பாஜகவோட மாநில தலைவர் அண்ணாமலைஜி சொல்கிற மாதிரி தமிழ்நாட்டுக்கு 3 முதலமைச்சர் இருக்கிறார்கள். ஒரு முதலமைச்சர் யாருன்னா மு.க. ஸ்டாலின் அவர்கள், 2வது முதலமைச்சர் சபரீசன் அவர்கள், 3வது முதலமைச்சர் துர்கா ஸ்டாலின் அவர்கள் அப்படின்னு ஒரு எங்கள் அண்ணாமலைஜி சொன்னது தான் இப்போ நடந்துகிட்ருக்கு. இந்த தொழில்துறை அமைச்சரை சந்திச்சாரோ, முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் சந்திச்சாரோ, இல்லாட்டி சிட்ட செயலாக்கத்துறை அமைச்சராகவும் விளையாட்டுத்துறை அமைச்சராக உதயநிதி சந்திச்சாரோன்றதுக்காக எந்த தரவுகள் நமக்கு புகைப்படங்களாகவோ காட்சிகளாகவோ நம்ம பார்க்கல. ஆனால் தமிழ்நாட்டுடைய கீ பர்சனாக இருக்கக்கூடிய சபரீசன் அவர்களை அவர் சந்தித்ததா ஒரு இது வருது. அது எந்தளவு உண்மை அப்படின்றது ஊடகங்களில் நீங்கள் இணையதளத்தில் போய் பார்த்தா தெரியும். 2 விஷயங்கள் முன்வைக்கிறாங்க. ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பரந்தூர் விமான நிலையம் இப்போ அதானி போர்ட் ஆல்ரெடி நம்மள்ட்ட இருக்குது. தமிழ்நாட்டில் காட்டுப்பள்ளி போர்ட் அதானியோட சொந்தமானது தான். அதை விரிவாக்கத்துக்கான ஒரு ப்ராசஸ் போயிட்டுருக்கு. அதற்கான அனுமதி பெறவும் பரந்தூர் விமான நிலையம் இந்தியாவிலே மிகப்பெரிய ஒரு விமான நிலையமாக வரப்போகுது காஞ்சிபுரம் மாவட்டத்தில். அந்த விமான நிலையத்திற்கு ப்ரைவேட்டாக கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி அவங்க கேரளா கொச்சியில் ஒரு விமான நிலையம் எடுத்திருக்காங்க, பெங்களூர் அவங்க தான் வச்சுருக்காங்க, மும்பையில் சில விமான நிலையங்கள் அவங்க கையில் வச்சுருக்கிறதுனால அதானி குரூப் பரந்தூர் விமான நிலையத்தை முற்றிலுமாக எடுத்து அந்த கட்டமைப்புக்குள்ளே போகணும், அதற்காக தமிழக அரசினுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வந்தால் கூட ஒரு செய்தி வருது. 3வது என்னென்னா, நிலக்கரி ஊழல்னு மிகப்பெரிய ஒரு ஊழலை இப்போ டிஎம்கே கவர்மெண்ட் சொல்லிச்சு. ஏடிஎம்கே கவர்மெண்ட்டாக இருக்கப்போ வேலுமணி அவர்கள் நிலக்கரியில் மிகப்பெரிய ஒரு ஊழல் பண்ணிட்டார். அன்றைக்கு நிலக்கரி இறக்குமதியில் மிகப்பெரிய ஊழல் பண்ணார். இன்னும் சொல்லப்போனால் அதானி குரூப்கிட்ட வாங்கி தான் அந்த ஊழலை அவங்க நிறைவேற்றினாங்க அப்படின்னு ஒரு இது இப்போ போயிட்டுருக்கு. இது எல்லாம் வாய்மொழி செய்ய தான் வருது தவிர எங்கேயும் ஒருத்தர் மேலே கேஸ் போடுறதோ ஒரு மீடியாவுக்கு பேட்டி கொடுக்குறதோ எதுவுமே இல்லை. அன்னன்னைக்கு ஒரு ஒரு குப்பையை கொளுத்தி விட்டு போயிடுறாங்க. நிலக்கரி பேர ஊழல், இவ்வளோ ஊழல் ஆயிடுச்சு, என்னப்பா ஆக்ஷன் எடுத்தீங்களா, அந்த ஏடிஎம்கே சம்பந்தம் அமைச்சர்கிட்ட விசாரிச்சிங்களா, அவர்
அவர் நிலக்கரி ஊழல் தான் பண்ணாரா, உண்மையா, யார்கிட்ட வாங்கினாரு, அது இந்தோனேஷியாவில் வந்து நிலக்கரி தானா, என்ன தரம் குறைவான நிலக்கரி, அதனால என்ன காசு எவ்வளோ காசு வந்து மாசு அடைஞ்சுது, எவ்வளோ பணம் நம்மளது வேஸ்ட் ஆயிடுச்சு, அந்த நிலக்கரி வந்து நேரடியாக நம்ம கொள்முதல் பண்ணோமா இல்லை அதானி குரூப்லேருந்து கொள்முதல் பண்ணலாம், இதற்கான விரிவாக்கம் எங்கன்னா தராங்கன்னா எதுவுமே கிடையாது. அப்படியே அப்படி ஒரு கொளுத்தி விட்டு போயிடுவாங்க. அதானிட்ட வந்து நிலக்கரி வாங்கினாங்க, பெரிய ஊழல் பண்ணிட்டாங்க ஏடிஎம்கேன்னு. அப்போ சரி, இன்னைக்கு ஊழல் பண்ணதுனால அதானி வந்து இவங்களை சந்தித்து அந்த ஊழல் இது ஸ்கேமை மறைக்கிறதுக்காக இவங்க போய் மீட் பண்ணாரா அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம முன்னோக்கி வேண்டியது வருதா இல்லையா? அவர் தொழில் தொடங்குது. நீங்கள் கார்ப்பரேட் நிறுவனங்களை வந்து எதிர்க்கிற கட்சியாக டிஎம்கே இருந்தால் இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு கார்ப்பரேட் நிறுவனங்களும் தொழில் தொடங்குறதுக்கு நீங்கள் அனுமதிக்கிறீங்க. ஏன் உலக முதலீடு மாநாட்டை சும்மா சும்மா நடத்துறீங்க? ஏன் இப்போ சம்மந்தமே இல்லாமல் இன்னொரு 10 நாள் கழிச்சு அமெரிக்கா போகிறாரு, நான் அங்கேருந்து எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் கொண்டு வரேன். ஆல்ரெடி கொடுத்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்கு என்ன டேட்டா நீங்கள் கேட்டுட்ருக்கோம் சொல்ல மாட்டேன்றாங்க. ஏற்கனவே உலக முதலீட்டு மாநாட்டு இங்கே நடத்தியாச்சு, பெருங்கொண்ட கோடிக்கணக்கான பணங்கள் செலவு பண்ணியாச்சு. இந்த செலவு பண்ணதில் எத்தனை கம்பெனிஸ் இங்கே உருவாகியிருக்காங்க, எத்தனை எம்ப்ளாயீஸ்க்கு வேலை கிடைச்சிருக்கு, எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் ஆகிருக்குன்னு வெள்ள அறிக்கை கேட்குறோம். அதை பற்றி வாயே திறக்க மாட்டேன்றாங்க. இருக்கிறதெல்லாம் விட்டுட்டு நான் மறுபடியும் போய் எல்லாரையும் கூப்பிட்டு வரேன்னா என்ன நடக்குது இங்கே? இங்கே தமிழ்நாட்டில் விலைவாசி ஏறிட்டு இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். மின் கட்டணம் 200% ஏற்றிட்டாங்க, சொத்து வரி ஏற்றிட்டாங்க, பஸ் கட்டணம் ஏற்றியாச்சு, பாலை குறைச்சிட்டு மோரையும் தயிரையும் ஏற்றி விட்டாச்சு, எல்லாரையும் ஏற்றிட்டாங்க. எல்லாம் ஏற்றுனதுன்னா ஏதோ ஒரு 5 ரூபா கட்டின இடத்துல 6 ரூபா 1 ரூபா ஏற்றிருக்காங்கன்னா கூட சாமானிய மக்கள் வந்து பொழைச்சிக்கலாம். 5 ரூபா கட்டின இடத்துல 20 ரூபா கட்டுன்றான். சொத்து வரி 50 ரூபா கட்டினியா 100 ரூபா கட்டுன்றான். 50%, 100%, 200%, அதாவது தவிர்க்க முடியாமல் இருக்குது அப்படின்ற காரணத்தில் ஏற்றி விட்டுட்டீங்க. சரி, இது ஏற்றி விட்டதுக்கு என்ன பண்ணலாம், இதுக்கான சொல்யூஷன் என்ன, இதற்கான தொலைநோக்கு திட்டம் என்ன, இது எப்படி இறக்கலாம் அப்படின்ற ஒரு சிந்தனை இங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு ஏன் இன்னி வரை ஏற்படவே இல்லை. ஒன்ஸ் நீங்கள் ஏற்றிட்டீங்கன்னா ஏற்றினது தானா, குறைக்கவே மாட்டிங்களா? ஏற்றினது தானா? நீங்கள் வந்து தேர்தல் மேனிஃபெஸ்டோவில் திமுக 2021 என்ன கொடுத்துச்சு, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஃபஸ்ட்டு 2-3 வருடங்கள் எந்த சொத்து வரியும் மின்சார கட்டணத்தையும் கை வைக்கவே மாட்டோம். ஏன் அப்படின்னா கொரோனாவில் மக்கள் வந்து பயங்கர அஃபெக்ட் ஆகிருக்காங்க, அவங்கள்ட்ட ஃபண்டு வந்து சர்க்குலேஷன் இல்லை, நிறைய பேர் வந்து வாழ்வாதாரத்தையே கஷ்டப்படுறாங்க, அதனால் நாங்கள் அதெல்லாம் ஏற்ற மாட்டோம்னு சொல்லி நம்ம கேட்கல. தேர்தல் மேனிஃபெஸ்டோவிலே திமுக கொடுத்துட்டு ஆட்சிக்கு வந்த ஒரே வருஷத்தில் மின் கட்டணத்தை 200% ஏற்றுறீங்க, சொத்து வரி ஏற்றுறீங்க, பால் வரி ஏற்றுறீங்க, பஸ் கட்டணத்தை ஏற்றுறீங்க, எல்லாத்தையும் ஏற்றிக்கிட்டே இருக்கீங்க. சரி, ஏற்றிட்டீங்க. அன்றைக்கு இருக்க நிதி நிலைமை பிரச்சனைன்னு ஏற்றுனா எப்போ இறக்குவீங்க? அந்த கேள்விக்கு பதிலே இல்லை. இன்றைக்கி பாருங்கள், தமிழ்நாடு நம்பர் 1 மாநிலம் எதில்? கடன் வாங்குறதில்ல. நம்பர் 1 மாநிலம் கடன் வாங்குறதில்ல. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க பாருங்கள், நாங்கள் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டோம், இந்த இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துகிட்டு வந்துட்டோம், இங்கே பெரிய விரிவாக்கம் கொண்டு வந்துட்டோம், நாங்கள் இங்கே ஒரு சிட்கோ அமைக்கிறோம், திருவண்ணாமலை சிட்கோ அமைக்கிறோம், கோயம்புத்தூரில் சிட்கோ அமைக்கிறோம்லாம் சொல்கிறீங்களா? அப்போ ஏன் கடன் வாங்கிட்டு போயினே இருக்கிறீங்க? இங்கே இருக்கக்கூடிய எம்ப்ளாயிக்கு இது வரைக்கும் எவ்வளோ வேலை கொடுத்துருக்கீங்க? 5000 பேர் வேலை கொடுத்துருக்கீங்க. 75,000 பேருக்கு வேலை கொடுக்குறதுல வெறும் 5000 பேர் கவர்மெண்ட் வேலை கொடுத்துருக்கீங்க. மற்றவங்களாம் நாங்கள் 2024 கொடுத்துருவோன்னு மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் சொல்கிறார். அப்போ தேர்தல் அப்போ கூட மாண்புமிகு பாரத பிரதமர் இருக்கக்கூடிய மோடி அவர்கள் சொன்னார், ஏன் ராகுல் காந்தி வந்து அதானி பற்றி அம்பானி பற்றி பேச மறுக்கிறார் அப்படின்னு ஒரு கேள்வி வச்சவொன்னே தான் ராகுல் காந்தி அவர்களுடைய கண்டெய்னரில் அதானியும் அம்பானியும் பணம் அனுப்புகிறார்களா, அதனால் அவர் வாயை திறக்க மறுக்கிறார்களான்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி வைக்கிற பிறகு தான் ராகுல் காந்தி வந்து அதானி அம்பானியை பற்றி சொல்கிறார். இது அதானி அம்பானி என்னமோ நேற்று நம்ம பிஜேபி கவர்மெண்ட் வந்து 2014 ஆட்சி அமைக்கிறப்ப தான் அதானியை கையோடு கொண்டு வந்து அவரை டெவலப் பண்ண மாதிரி இங்கே கட்டமைப்பு ஏற்படுத்தப்படுகிறது. அம்பானி இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு செல்வந்தராக வளர்ந்துருக்காருன்னா அதுக்கு அடித்தளம் யார் போட்டு கொடுத்ததுன்னா காங்கிரஸ் கவர்மெண்ட். இன்றைக்கி அதானி இன்னைக்கு மிகப்பெரிய லெவலாக வளர்ந்துருக்காருன்னா அதற்கு யார் அடித்தளம் போட்டு கொடுத்ததுன்னா காங்கிரஸ் கவர்மெண்ட். இதை சொல்ல மறுக்கிறார்கள் எல்லாருமே. அதான் பிரச்சனையே. இங்கே கார்ப்பரேட் நிறுவனங்கள் இல்லாமல் இங்கே தமிழ்நாட்டில் எந்த தொழில் நடைபெறாது. இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய தொழில்கள் எல்லாம் கார்ப்பரேட் நிறுவனம் சம்மந்தப்பட்டது தான். இன்றைக்கி டிவிஎஸ் குரூப் எடுத்துக்கிட்டாலும், அசோக் லேலாண்டோட இண்டுஜா குரூப் எடுத்துக்கிட்டாலும், நீங்கள் சீனிவாசன் டிடிகே ப்ராடக்ட்ஸ் எடுத்துக்கிட்டாலும், சிமெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டாலும், செட்டிநாடு சிமெண்ட்ஸ் எடுத்தாலும் எல்லாமே கார்ப்பரேட் பேஸ் தான். ஆனால் இவர்கள் கார்ப்பரேட்டுக்கு எதிரானவர் மாதிரி மேலே சொல்லிட்டு இங்கே இருக்கக்கூடிய ஒரு கார்ப்பரேட் கம்பெனியை பற்றி பேசவே மாட்டாங்க, சன் குழுமத்தை பற்றி. அடுத்து அதானி இங்கே வந்ததற்கான மிகப்பெரிய ஒரு பங்கை நான் எதை பார்க்குறேன்னா, அவர் திரும்ப ஏன்னா தொழிலதிபர்கள் எப்போதுமே தெளிவாக இருப்பாங்க. எங்கே பவர் இருக்கோ அந்த செக்டார் மட்டும் தான் அவங்க மூவ் பண்ணுவாங்க. பவர் இல்லாத இடத்துல அவங்க டைம் வேஸ்ட் பண்ணவே மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியும் இங்கே தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களை முடிவெடுக்கிறது யார்கிட்ட இருக்குன்னா சபரீசன் அவர்கள்ட்ட தான் இருக்குது. இங்கே நம்ம தொழில்துறை அமைச்சர்னு ஒருத்தர் இருக்கார், டிஆர் பாலுவோட பையன் ராஜா, அவர்லாம் எதுக்கு இருக்கிறாருன்னே தெரியல. அவர்கிட்டலாம் எதனா தொழிலதிபர்களை சந்திச்சானுங்களா, என்ன கார்ப்பரேட் நிறுவனம் சந்திச்சானா எதுவுமே கிடையாது. அப்போ என்னுடைய கணிப்பு கரெக்டாக இருந்தால் அதானி அவர்கள் பரந்தூர் விமான நிலையம் வந்து அந்த டெண்டரை எடுத்து அவர்கள் நடத்துவதற்காக ஒரு காரணம் இருக்கலாம். ஒன்று, காட்டுப்புலியோடைய போர்ட்டை வந்து விரிவாக்கம் பண்ணணும் அப்படின்றதுக்காக ரொம்ப நாள்
ப்ராசஸ் போயிட்டுருக்கு. பெரிய லெவலில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய ஊர் மக்களும், அங்கே இருக்கக்கூடிய பழவேற்காடுடைய ஏரி மக்களும், அங்கே இருக்கக்கூடிய மீனவர்களுக்கும் அது எதிர்ப்பு தெரிவிச்சுட்டே இருக்காங்க. அந்த ப்ராசஸுக்கான ஒரு முடிவை எடுக்கணும்னு கூட அவங்க வந்திருக்கலாம். 2 3வது, இந்த நிலக்கரி ஸ்கேம் வரப்போ அது மிகப்பெரிய பூதாகரமாக வரக்கூடாதுனால இதை ஆஃப் பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்கு வந்திருக்காரா? அதுவும் தெரியல. அப்போ நம்ம என்ன கேள்வி முன்வைக்கிறோன்னா, இன்றைக்கு இந்தியாவில் கார்ப்பரேட் நிறுவனங்கள் வேண்டும். இன்றைக்கு நம்ம சுதந்திரம் பெற்று கிட்டத்தட்ட 75 76 ஆண்டுகள் ஆன பிறகு நம்மளால் ஒரு அரசாங்கம் ஒரு பொருளை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி, ஒரு தொழிற்சாலை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நடத்தணுன்ற அவசியமே கிடையாது. ஏன்னா அன்றைக்கு சுதந்திரம் வாங்குறப்ப நம்மக்கிட்ட மிகப்பெரிய செல்வந்தர்கள் இல்லை, மிகப்பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள் இல்லை, ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எதுவுமே இல்லாதப்போ தான் நேரு அவர்கள் என்ன பண்ணாருன்னா, நம்மளே அரசாங்கமே ஆரம்பிப்போம்னு சொல்லி அரசாங்கமாக அங்கே தொழிற்சாலை ஆரம்பித்தாங்க. ஆனால் இப்போ அப்படி இல்லை. ஏன்னா ஒரு அரசாங்கத்தினுடைய பிரதான கடமை என்னன்றது முதல்ல புரிஞ்சுக்கங்க. சுகாதாரம், கல்வி, அடிப்படையான சுகாதாரம் கொடுக்கணும், அடிப்படையான ஆரோக்கியமான கல்வி கொடுக்கணும், உணவு பற்றாக்குறை எல்லாமே பார்க்கணும், போக்குவரத்து வசதி செய்யணும். இதுதான் வந்து ஒரு அரசாங்கத்தினுடைய அடிப்படை கடமை. எந்த ஒரு தொழிற்சாலை நடத்துறது அரசாங்கத்தின் வேலை இல்லை. எந்த ஒரு கம்பெனி நடத்தி அதன் மூலம் லாபம் சம்பாரித்து அது கவர்மெண்ட்டுக்குள்ளே கொண்டு சேர்க்கணும் அரசாங்கத்தின் வேலை இல்லை. அது மோடி கவர்மெண்ட் ரொம்ப தெளிவாக இருக்காங்க, ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. நம்ம வந்து அடிப்படையான விஷயங்களை கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். இந்த மாதிரி பெரிய பெரிய நிறுவனங்கள் நடத்துறதெல்லாம் கார்ப்பரேட்டே பண்ணட்டும். அப்போ இப்போ நான் இப்போ கேள்வி முன்வைக்கிறேன், கார்ப்பரேட் தான் நீங்கள் எதிர்க்கீங்களா? அதாவது திமுக வந்து கார்ப்பரேட், நாங்கள் அதானி எதிர்க்கிறோம், குறிப்பாக அம்பானி எதிர்க்கிறோம், அதானி எதிர்க்கிறோம், மேடைக்கு மேடை முழுங்குறீங்களா? மோடி அவர்கள் வந்து கார்ப்பரேட்டுக்கான ஒரு முதலமைச்சர் பிரதமர்னு சொல்கிறீங்களா? அப்போ இங்கே கார்ப்பரேட்ஸ் நடத்துகிற எல்லா கம்பெனியும் மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஸ்டாப் பண்ணுவாரா? டிவிஎஸ்னுடைய நிறுவனத்தை ஸ்டாப் பண்ணுவாரா? ராம்கோ சிமெண்ட், செட்டிநாடு சிமெண்ட் நடக்கிறத ஸ்டாப் பண்ணுவாரா? அசோக் லேலாண்டுன்னு பெரிய கம்பெனி இங்கே நடந்துட்டு இருக்க ஸ்டார்ட் பண்ணுவாரா? ஹுண்டாயின்னு பெரிய கம்பெனி நடந்துருக்கு, இந்தியாவில் பிறக்கிறது உலகமெங்கும் பயணிக்கிறதுன்னு போர்டு போட்டு ஓட்டுறான வண்டி அவனை ஸ்டாப் பண்ணுவாரா? சைன் கோப்பின்னு கண்ணாடி கோவில் நடந்துட்டு இருக்கு, அதெல்லாம் ஸ்டாப் பண்ணுவாங்களா? சொல்லிட்டு போனால் இங்கே நீங்கள் கார்ப்பரேட் நிறுவனங்களை தொட்டிங்கன்னா இங்கே தொழில் வளர்ச்சியே ஒன்றுமே கிடையாது. அப்போ அதானி அவர்களை வந்து சபரீசன் அவர்கள் சந்தித்தது அவருடைய பர்சனல் இன்டென்ஷனுக்காக கண்டிப்பாக கிடையாது. 2-3 கோரிக்கைகள் வைத்திருக்காங்க, அரசாங்கம் கண்டிப்பாக உன்னிப்பாக எடுக்கும். ஏற்கனவே 42,000 கோடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இன்னும் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டு தமிழ்நாட்டில் வாங்கும். ஆனால் வாங்கின பிறகு இவங்க கார்ப்பரேட்டுக்கு எதிரான மாதிரி ஒரு படத்தை, கம்யூனிஸ்ட் பேச்சை கட்டி ஓட்டிக்கொண்டே இருப்பாங்க.